நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஏன் அப்படின்னா, இவன் சொப்பனத்தை பார்த்து இது இப்படிதான் நடக்க போகுது, இது இந்த மாதிரி நடக்கும், என்ன எல்லாரும் வணங்குவாங்க, இவனை மட்டும் நம்ம விற்று போட்டோம் அப்படின்னா இவன் எதிர்காலத்துல ஒண்ணும் இல்லாம மாறிடுவான் அப்படின்னு யோசேப்பை விற்று போடுகிறார்கள். இப்பொழுது யோசேப்புக்கு கூட தன்னுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது ஒரு பெரிய கலக்கம் வருது. என் எதிர்காலத்துல என் சொப்பனம் நடக்காதோ, நான் பார்த்ததெல்லாம் மாறி போயிருமோ, எங்க குடும்பத்துல இருந்தா நடந்திருக்கும், ஆனா நான் தான் இப்ப விற்கப்பட்டிருக்கிறேனே, நான் தான் இப்ப அடிமையா இருக்கிறேனே. ஆனால் யோசேப்பினுடைய முடிவில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியம், எதிர்காலத்தை குறித்து எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று நினைக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அது தீமையாய் அல்ல நன்மையாய் முடிய போகிறது. அந்த